இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மேக்ஸில் இருக்கக்கூடிய தேர்ட் யூனிட்டில் இம்பார்ட்டன்ஸ் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வெக்டரையும் பின்ற ஒரு வெக்டரையும் கொடுத்துட்டு ஃபைண்டு 4a + 6b அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் கவனமாக வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸா மைனஸான்றதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 4a - 6b நம்மளுக்கு a தெரியும். ஆனால் 4a தான் கேட்டிருக்கான். அப்போ அந்த ஏவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 4 × a. ஸோ 4 இந்த a வெக்டர் அப்படியே போட்டிங்கன்னா இந்த 4ன்றது இந்த i, j, k எல்லாத்துக்குமே காமன். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 5 20 i அப்படியே தான் வரும். 4 × 2 8 j அப்படியே போட்டுருங்க. 4 × -3 -12. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கெல்லாம் கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். தயவுசெய்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸை கவனமாக யூஸ் பண்ணுங்கள். கவனமாக கால்குலேட்டரில் கூட டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நம்மளாம் மல்டிப்ளை பண்ணுறேன்ட்டு மைனஸை ப்ளஸ்ஸுன்னு ப்ளஸ்ஸை மைனஸ்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறையா பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அதுதான். ஸோ அதனால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாலும் ப்ளஸ்ஸு மைனஸு நம்பர் சேர்த்து எடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது 4a. அதேமாதிரி 6b அப்படின்றப்ப இந்த b வெக்டரை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லா நம்பரையுமே 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 6 × -3 -18. 6 × -2 -12. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து -12. அதே மாதிரி 6 × 5 30. ஓகேங்களா? ஸோ இது 4a, இது வந்து 6b. ரெண்டு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4a + 6b அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4a கண்டுபிடிச்சதை எழுதியிருக்கேன், ப்ளஸ் 6b கண்டுபிடிச்சதை எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும். i to i, ஐயையும் ஆட் பண்ணுறோம். j to jவையும் ஆட் பண்ணணும். k to kவையும் தான் ஆட் பண்ணணும். ஸோ iயில் பாருங்கள், இங்கே 20 இருக்குது, இங்கே -18 இருக்குது. 20 - 18. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்லையா, ரெண்டையுமே ப்ராக்கெட்டை எடுத்து விட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல மைனஸ் கேட்டிருந்தாங்கன்னா, மைனஸ் இருந்தால் ப்ராக்கெட்டை எடுக்கும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் மாறும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டை எடுத்து விட்டு இந்த ஸ்டெப் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், ஐனா 20 இருக்குது, இங்கே -18. ஸோ 20 - 18 2i. அதேமாதிரி ஜேல 8 இருக்குது, இங்கே -12 இருக்குது. ஸோ -12 + 8 என்ன வரும்? -4. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கேல -12, இங்கே வந்து 30 ஆட் பண்ணிங்கன்னா 18k. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 மார்க்கு. ஸோ பார்க்குறதுக்கு தான் என்னமோ இருக்கும், ஆனால் ஈஸியாக செய்யலாம். கொஞ்சம் கவனமாக மட்டும் செய்யுங்க. 4aனா ஏவை 4ஆலையும், 6bனா பிஏ 6ஆலையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ அடுத்தது செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ மேலே சொன்னது ப்ளஸில், இங்கே பார்த்தீங்கன்னா அதே இது மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், a வந்து 2i + 3j - k, b வந்து j - 2k. ஃபைண்ட் a - 2b அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னு தான் கேட்டிருக்காங்க, அதனால் அதை அப்படியே விட்டுலாம். 2bன்றப்ப பியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 × b வெக்டரு, 2 × j 2j மைனஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸை கவனமாக எழுதுங்க. 2 × 2 4k. அடுத்தது இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். a - 2b அப்படின்றப்ப a வெக்டர் எழுதிட்டேன், -2b வெக்டர் எழுதிட்டேன். ஸோ i to i. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அந்த மைனஸும் ப்ராக்கெட்டை எடுக்கிறேன். முந்தின சம்மில் சொன்ன மாதிரி ப்ராக்கெட் எடுக்கும்போது இதை ஃபுல்லாக அப்படியே இங்கே எழுதிட்டேன். இந்த சைடு இருக்கிறது வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ் இன்ட்டு இது ப்ளஸ்ன்றப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், i to i ஆட் பண்ணுங்கள். இங்கே ஐயே கிடையாது, அப்போ டேரெக்டாக 2i. அடுத்தது j to j, இங்கே -3 -2 கால்குலேட்டர் டைப் பண்ணிங்கனாலே -3 -2 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா -5னே வந்துடும். ஓகேங்களா? அதேமாதிரி கேக்கு எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது அர்த்தம். ஸோ -1 + 4 போட்டிங்கன்னா 3k. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்முமே. ரெண்டுலேருந்து ஒரு சம் ஒரு மாடல் கண்டிப்பாக உண்டு. ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ்னால் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறதுல கவனமாக செய்யுங்க. அடுத்த சம்மு, ஃபைண்ட் த டைரக்ஷன், cosines and direction ratios of I + 2j - 3k அப்படின்றதான் சம்மு. ஸோ இதில் வந்து ஆர் வெக்டர் நான் கண்டுபிடிக்கிறேன். இதை தான் ஆர் வெக்டர்னு பேர் வச்சுக்கிறேன் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை,
இது ஸ்கொயர் ரூட் எடுத்து இந்த ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ்ன்னும், ஜேக்கு முன்னாடி இருக்கிறது ஒய்ன்னும், கேக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இஜெட்டும் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ மைனஸ் இருந்தாலும் மைனஸில் எழுதினாலும் ஆன்சர் எனக்கு ப்ளஸில் தான் வரும். இதை பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் உள்ள எல்லாமே எப்போவுமே ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஐக்கு முன்னாடி 1, ஜேக்கு முன்னாடி 2, கேக்கு முன்னாடி -3. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா √14. மாடுலஸ் ஆஃப் ஆர் வந்து √14. ஓகேங்களா? ஸோ எனக்கு இதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்றதுக்கு ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஆர், ஒய் பை மாடுலஸ் ஆஃப் ஆர், இஜெட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? டைரக்ஷன் கொசைனுக்கு இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. நீங்கள் எழுதாமல் ஆன்சர் எழுதனாலும் தப்பு கிடையாது. 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ எக்ஸு பை மாடுலஸ் ஆஃப் ஆர் கமா ஒய் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் கமா இஜெட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர். இதுதான் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ அப்போ இதன்படி நான் வந்து எக்ஸுன்னா இந்த இதுக்கு முன்னாடி ஐக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். ஜே அப்படின்னா சரி ஒய்ன்றது ஜேக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். இஜெட்டுன்றது கேக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன் நம்பரை. அதே நம்பர் தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? டிவைடட் பை மாடுலஸ். இது டைரக்ஷன் கொசைன்ஸு. டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. அதில் இருக்கக்கூடிய x:y:z அப்படின்றத டைரெக்டாக போட்டாலே போதும். இங்கே இருக்கு இல்லையா இந்த 1:2:-. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கேருந்து கூட காமிச்சிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதுலேருந்து 7 மார்க் கொஸ்டினும் ஒன்று உண்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள் 4th கொஸ்டின். ஸோ தட் த வெக்டர்ஸ் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? இந்த வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டருக்கு பேர் ஏன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் வெக்டருக்கு பேர் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏ வெக்டர் பி வெக்டர் அப்போ ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணால் ஏ டாட் பி ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணும்போது I2I, J2J, K2K. ஓகேங்களா? எப்படி ஆட் பண்ணும்போதும் ஐஏ ஆட் பண்ணுறோம், ஜேவையும் ஆட் பண்ணுறோமோ, கேவையும் ஆட் பண்ணுறோமோ அதே தான் மல்டிபிள் பண்ணுறோம். பட் ஆட் பண்ணும்போது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு ஐயோ வெக்டரை மென்ஷன் பண்ணணும். ஜேவை ஆட் பண்ணிவிட்டு ஜே வெக்டரை மென்ஷன் பண்ணுவோம். கேக்கு முன்னாடி நம்பரை ஆட் பண்ணி கே வெக்டரை மென்ஷன் பண்ணுவோம். பட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். பட் ஆன்சரில் ஐஜேகே எதுவுமே எழுத மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இருக்குது ஐ வெக்டர் டு ஐ வெக்டர் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் 1, ஜேவை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1, கேவை ஆன்சர் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1. ஸோ அதனால் ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 இன்ட்டு -2 -2 அதுக்கப்புறம் ஐ இன்ட்டு ஐ போட்டிங்கன்னா 1 அப்படின்றப்ப -2 இன்ட்டு 1 -2 தான். ஓகேங்களா? ஸோ அதனால் மல்டிபிள் பண்ணும்போது மட்டும் ரெண்டையும் பெருக்கிறோம்னா ஐஜேகே இது மூணையுமே கன்சிடர் பண்ணாமல் நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 இன்ட்டு -2 -2 -3 இன்ட்டு 6 -18 5 இன்ட்டு 4 20. ஓகேங்களா? ஸோ டாட்னா பெருக்கல் அதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லாருமே குழம்பக்கூடியது என்ன அப்படின்னா ப்ளஸ் பண்ணணுமா பெருக்கணுமா அப்படின்றத இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலே ஏ டாட் பி பெருக்கணும். ஸோ பெருக்கணும்னா நம்பரை மட்டும் பெருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஏ டாட் பி 0 அப்படின்னா ஏ பெர்பெண்டிகுலர் டு பி. ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் கேட்டது பெர்பெண்டிகுலர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இதுலேயே 5th சம் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ டாட் ஜே அண்ட் ஐ கிராஸ் ஜே. ஓகேங்களா? ஸோ மேலே சொன்னது தான். ஐயையும் பெருக்குனா 1, ஜேவையும் பெருக்குனா 1, கேவையும் பெருக்குனா 1. அது எது மாற்றி ஏதாவது ஒன்று மாறி இருந்தாலும் ஐயையும் ஜேவையும் பெருக்கினாலும் 0 தான், ஐயையும் கேவையும் பெருக்கினாலும் 0 தான். ஓகேங்களா? ஸோ இது ஜேவையும் பெருக்கினா 0 1. அது இது ஜேவையும் ஐயையுமோ இல்லை ஜேவையும் கேயையும் பெருக்கின்றாலும் ஆன்சர் 0. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ வேறு இருக்குது அப்படின்னா 0 தான். ஐ டாட் ஜேனா 0, ஜே டாட் ஐனாலும் 0, ஐ டாட் கேனாலும் 0, கே டாட் ஐனாலும் 0, ஜே டாட் கேனாலும் 0, கே டாட் ஜேனாலும் 0. ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இந்த டாட் ப்ராடக்ட் புள்ளி வச்ச ப்ராடக்ட் டாட் ப்ராடக்டில் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் 1. மற்ற எது வந்தாலும் ஆன்சர் 0. இது டாட் ப்ராடக்ட். இதே கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பாருங்கள். ஐ கிராஸ் ஜே அடுத்தடுத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து மூணாவது என்ன இருக்கோ அதுதான் வரும், கே. ஓகேங்களா? இப்போ ஜே கிராஸ் கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் காமிச்சிருப்பேன். ஒரு ஐ. ஓகேங்களா? ஐக்கு அடுத்து என்ன வரும்? ஜே. ஜேக்கு அடுத்து என்ன வரும்? கே. இதை அப்படியே சர்க்கிளில் போடுங்க.
ஐக்கு அடுத்து ஜே, ஜேக்கு அடுத்து கே, கேக்கு அடுத்து ஐ, ஐக்கு அடுத்து ஜே. ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் வந்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஐ கிராஸ் ஜேனா ஐயும் ஜேயும் இருக்குன்னா கே கிடைக்கும். அடுத்தது கே கிராஸ் ஐனா ஜே கிடைக்கும். ஜே கிராஸ் கேனா ஐ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் அடுத்து இருக்குது. ஜேவையும் கேவையும் பெருக்குன்னா அதுக்கு அடுத்து இருக்குது ஐ. கேவையும் ஐயையும் பெருக்குன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஜே. ஸோ இந்த ஆர்டரில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போய்கிட்டே இருந்ததுன்னா அடுத்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இதே இது கேவையும் ஜேவையும் பெருக்கியிருந்தேன் அப்படின்னா, கேவையும் ஜேவையும் ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் நான் பெருக்கினேன் அப்படின்னா, கேவையும் ஜேவையும் பெருக்குனா மைனஸ் ஐ. ஓகேங்களா? ஸோ அது இது கிளாக் டைரக்ஷனில் ஜேவையும் கேவையும் பெருக்குனா ப்ளஸ் ஐ. அதே இது கேவையும் ஜேவையும் பெருக்கியிருந்தால் மைனஸ் ஐ. ஓகேங்களா? கேவையும் ஐயையும் அடுத்தடுத்து பெருக்கியிருந்தால் ஜே. அதே இது ரிவர்ஸில் ஐயையும் கேவையும் பெருக்கியிருந்தால் மைனஸ் ஜே. ஸோ ப்ளஸ் ஜே மைனஸ் ஜே, மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ ப்ளஸ் கே மைனஸ் கே. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்ட் பி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் பி பாருங்கள். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் whose பொசிஷன் வெக்டர்ஸ் 1, 2 and 3 ஃபார்ம் ஆன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டர் அப்படின்னாலே நம்ம பேர் வந்து எப்போவுமே ஓஏ ஓபி ஓசின்றதான் வைக்கணும். மைண்டில் வச்சுக்கோங்க. பொசிஷன் வெக்டர் அப்படின்னு பேர் வந்தாலே ஓஏ ஓபி ஓசி. ஓகேங்களா? கேபிட்டல் லெட்டரில் பேர் வச்சுருவோம். ஓகேங்களா? இதுக்கே உங்களுக்கு 2 மார்க் போர்டு எக்ஸாமில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொசிஷன் வெக்டர்ன்ற வார்த்தை இருந்தாலே ஓஏ ஓபி ஓசி எழுதியாச்சா? ஸோ இது என்னது ஃபார்ம் ஆன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், 3 சைடும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய முக்கோணத்தை தான் இது உருவாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஓஏ ஓபி ஓசின்னு வச்சுட்டாலே அடுத்தது நம்ம என்ன நினைக்க போகிறோம்னா ஏபி ஈக்குவல் டு ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்குது பி இருக்கா? ஸோ அதைத்தான் முதல் எழுதுகிறோம் ஓபி மைனஸ் ஓஏ. ஓகேங்களா? ஸோ ஏபி வெக்டர் அப்படின்னா ஓபிக்கும் ஓஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். அது ஓபியிலேருந்து ஓஏவை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஏபி சைடு. ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிங்க. ஏபி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. இது ஓபி, இது ஓஏ. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் கீழே. ஸோ ஓபி மைனஸ் ஓஏ. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ராக்கெட் ரெண்டையும் எடுத்து விட்றேன். இந்த மைனஸு இதில் இருக்க எல்லாத்துக்கும் காமன். ஸோ அப்போ மைனஸ் உள்ளே வரும்போது இந்த ப்ராக்கெட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் மட்டும்தான் ப்ளஸ் இருந்தால் மைனஸாகவும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாகவும் மாறும். ஓகேங்களா? ஸோ +5 -5 மாறும். +6 -6 மாறும். +7 -7 மாறி இருக்குது. ஓகேங்களா? முன்னாடி இருக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே என்னது சப்ட்ராக்ஷனில் தான் இருக்குது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். அதனால் I to I 6i -5i. கால்குலேட்டரில் 6 - 5ன்னு போட்டிங்கன்னா 1 வரும். 1i 1 போட்டனாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதேமாதிரி J to Jவை எடுங்க. +7 -6 எடுத்திங்கன்னா 1. 5 -7 -2. ஸோ இது ஏபி. ஓகேங்களா? சைடு ஏ லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபியை மாடுலஸ் எடுக்கிறேன். ஸோ மாடுலஸ் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இஜட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது மூணையும் ஆட் பண்ணுங்கள் ஸ்கொயர் எடுத்து. 1 ஸ்கொயர்னா 1, 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர் -2 ஸ்கொயர்னாலும் +4 தான். 4 + 1 + 1 √6. ஓகேங்களா? ஸோ இது மூணையும் ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணால் √6. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு ஒன்று விட்டுட்டேன், இதை கூட எழுதிடலாம். 1 + 1 + 4. ஓகேங்களா? ஸோ இது மூணையும் ஆட் பண்ணால் √6. இது ஏபி. அதே மாதிரி அடுத்தது பிசி கண்டுபிடிக்கிறேன். ஓசி மைனஸ் ஓபி. ரெண்டாவது லெட்டர் சி இருக்கிறதுனால ஓசி தான் முதல் எழுதணும் மைனஸ் ஓபி. ஸோ ஓசின்றது இங்கே இருக்குது, மைனஸ் ஓபின்றது ரெண்டாவது இருக்குது. இதை தான் பேர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓபி. ஸோ மைனஸ் வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது. ரெண்டுக்கும் ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக அப்படியே எழுதியாச்சு ப்ராக்கெட் இல்லாமல். இதை எடுக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறும். இப்போ இதெல்லாம் தான் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். I to I எடுத்திங்கன்னா இதில் 7 - 6 போட்டிங்கன்னா 1 எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? 5 - 7 -2. 6 - 5 1. ஸோ இப்போ வழக்கம் போல் மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் போட்டு இது முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸு ஒய் இஜெட்டுக்கு ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 -2 ஸ்கொயர்ன்றது 4, 1 ஸ்கொயர்ன்றது 1. ஸோ 1 + 4 + 1 6 √6. இது பிசி. அதே மாதிரி சிஏ எடுத்தேன் அப்படின்னா ஓசி மைனஸ் ஓஏ. சாரி, ரெண்டாவது ஏ இருக்கா? அப்போ ஓஏ மைனஸ் ஓசி. ஓகேங்களா? ஓஏ மைனஸ் ஓசி. ஸோ இதை நான் வழக்கம் போல்
மேலே சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். ஓஏவை எழுதிட்டு மைனஸ் ஓசி ரெண்டாவது எழுதிட்டு ஸோ ப்ராக்கெட்டை எடுத்து விடும்போது மைனஸால் உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். எல்லா ப்ளஸ்ஸுமே மைனஸாக மாறுது. ஒருவேளை மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ I2I, J2J, K2K அடிஷன் சப்ட்ராக்ஷன் நடத்திட்டீங்க அப்படின்னா இது எனக்கு ஆன்சராக வருது. இது சிஏ. மாடுலஸ் ஆஃப் சிஏ வேணும் அப்படின்னா இந்த ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸு, ஜேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒய், இஜெட், கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இஜெட் இதெல்லாம் ஸ்கொயர் எடுத்தேன்னா எனக்கு √6. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏபி √6, பிசி √6, சிஏ √6. அதை எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே √6 தான். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஃபார்ம் ஒன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. கொஸ்டின் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் ஈஸியாக அழகாக செஞ்சுட்டு போகலாம். 7 மார்க்கும் 8 மார்க்கும் அப்படியே வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சம்மு தான் இது. இதே மாதிரி தான் அடுத்து ஒரு சம் இருக்குது, அதையும் பார்த்துருவாங்க. ஸோ தட் த வெக்டர் டேஷ் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் ஆர் பெர்பெண்டிகுலர். ரெண்டு வாரத்தில் எது கொடுத்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஒன்றுக்கு ஒன்று ஆர்த்தோகோனலாக இருக்குது இல்லாட்டி பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெறும் வெக்டர் மட்டும் கொடுத்ததுனால நான் ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி தான் பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? இதே பொசிஷன் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒஏ, ஓபி, ஓசின்னு கேபிட்டல் லெட்டரில் வச்சுருப்பேன். வெறும் வெக்டர்ன்றப்ப ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. ஸோ ஆர்த்தோகோனல் ஆர் பெர்பெண்டிகுலர்னாலே ஏ டாட் பி மல்டிபிள் பண்ணனா 0 வரணும், பி டாட் சி எடுத்து மல்டிபிள் பண்ணாலும் 0 வரணும், சி டாட் ஏ எடுத்து மல்டிபிள் பண்ணாலும் 0 வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவையும் பியையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். I2I நம்பரை மட்டும்தான் பெருக்கணும், லெட்டர்ஸை பெருக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா I டாட் I 1. ஸோ அப்போ இங்கேயும் ஐக்கு முன்னாடி 1 இருக்குது, இங்கேயும் ஐக்கு முன்னாடி 1 இருக்குது. 1 × 1 1. ஜேக்கு முன்னாடி இங்கே 2 இருக்குது, ஜேக்கு முன்னாடி இங்கே 1 இருக்குது. 2 × 1 2. கேக்கு முன்னாடி இங்கே 1 இருக்குது, கேக்கு முன்னாடி இங்கே -3 இருக்குது. 1 × -3 -3. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 0. அதே மாதிரி தான் பிசி வெக்டர் எடுக்கிறேன். பி வெக்டரையும் சி வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். I2I 7, ஜேக்கு முன்னாடி 1 -4 -4, கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய -3 +1 -1. ஸோ கூட்டினா 0. ஸோ இது எடுத்திங்கன்னா ஏ டாட் பி பெர்பெண்டிகுலர், இங்கே எடுத்திங்கன்னா பி டாட் சி 0ன்றப்ப பி பெர்பெண்டிகுலர் டு சி. அதே மாதிரி அடுத்தது சியையும் ஏவையும் எடுத்து பெருக்கிறேன். ஸோ ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7, இங்கே ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1. 7 × 1 7. ஜேக்கு முன்னாடி -4, ஜேக்கு முன்னாடி 2, 2 × -4 -8. கேக்கு முன்னாடி 1, கேக்கு முன்னாடி 1. 1 × 1 1. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா 0. சி டாட் ஏ 0. ஸோ சி பெர்பெண்டிகுலர் டு ஏ. ஸோ அப்போ ஏ பெர்பெண்டிகுலர் டு பி கிடச்சிருச்சு, பி பெர்பெண்டிகுலர் டு சி கிடச்சிருச்சு, சி பெர்பெண்டிகுலர் டு ஏ கிடச்சிருச்சு. தேட் ஃபார் ஏபிசி ஆர் மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ அடுத்தது ஒரு சம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு, பிடிக்கிற மாதிரி இருந்திருந்தாலும் இல்லை ஈஸியாக பிடிச்சிருந்தாலும் வீடியோ ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இங்கே தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் டேஷ் அண்ட் டேஷ் யூஸிங் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸ்கேலார் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில உள்ள ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஏ டாட் பி டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி. ஓகேங்களா? இதுதான் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர் யூஸிங் ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது வெறும் ஏபி தான். இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும், மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், மாடலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஏ வெக்டர், இது பி வெக்டர் பேர் வச்சுட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் கிவன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஏன்றப்ப அப்படியே ஏன்னு வச்சுட்டேன், இது ஃபுல்லாக பின்றப்ப பின்னு வச்சுட்டேன். மாடுலஸ் ஆஃப் ஏ எடுத்தேன் அப்படின்னா ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடியதோட ஸ்கொயர், ஜேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர், கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர்ன்றது 9, 2 ஸ்கொயர்ன்றது 4, 5 ஸ்கொயர்ன்றது 25. ஓகேங்களா? ஸோ 29 + 9 38. அதே மாதிரி பி கண்டுபிடிச்சாச்சு. பி எடுத்துகிட்டேன். மாடலஸ் ஆஃப் பின்றப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 2 ஸ்கொயர், ஜேக்கு முன்னாடி 1 ஸ்கொயர், கேக்கு முன்னாடி 2 ஸ்கொயர். ஸோ 4 + 4 8 + 1 9, ஸ்கொயர் ரூட் 9. ஸோ ஸ்கொயர் எடுத்தேன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3ன்னு ஆன்சர் வரும். அடுத்தது ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை மட்டும்தான் பெருக்கணும் டாட்டுன்றப்ப 3 × 2 6, -2 × 1 -2, 5 × 2 10. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணேன் அப்படின்னா 14 ஏ டாட் பி. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏன்றது எனக்கு
38 ஸ்கொயர் ரூட் 38 மாடுலஸ் ஆஃப் பின்றது 3 ஏ டாட் பின்றது 14. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா பண்ணலாமா? காஸ் இன்வர்ஸ் ஏ டாட் பின்றது 14 மாடுலஸ் ஆஃப் ஏ ரூட் 38 மாடுலஸ் ஆஃப் பி 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் படி போட்டேன் அப்படின்னா இவ்வளோ தான் ஆன்சர். 14 டிவைடட் பை 3 இன்ட்டு ரூட் 38. ஸ்டூடெண்ட்ஸ் இதுவே ஃபைனல் ஆன்சராகவே அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறமும் சிம்பிளை பண்ணணும்னா கால்குலேட்டரில் போட்டால் கூட ஆன்சர் வரும் தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு செகண்ட் யூனிட் வெக்டர் அல்ஜிப்ரா தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸு. இதை மட்டுமே பார்த்துட்டு போனாலே மேக்ஸிமம் நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? போர்டு எக்ஸாம்னா ஈஸியாக எழுதலாம், பாஸ் ஆகலாம். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.